வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுமியொருவர் உயிரிழப்பு. கடுமையான காற்று காரணமாக தொழிலுக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள். வவுனியாவில் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பில் சில படிமுறைகளை மேற்கொள்வதற்காக நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதன அதிகரிப்பை அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் குறித்த வேதன அதிகரிப்பை வழங்க முடியாதென ஆட்சேபனைகளை முன்வைத்துள்ளதாக அமைச்சரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சில படிமுறைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி சமகால வாழ்க்கை செலவு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளின் விளைவு என்பவற்றை கருத்தில் கொண்டு பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவருக்கு செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச நாளாந்த வேதனத்தை மதிப்பீடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரால் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படவுள்ளது. அவ்வாறு மதிப்பீடு செய்யப்படும் வேதனத்தை செலுத்துவது தொடர்பில் ஒவ்வொரு பெருந்தோட்ட நிறுவனங்களிடமும் காணப்படுகின்ற இயலுமை தொடர்பில் பரிசீலிப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளது. அத்துடன் ஏதேனும் தோட்ட நிறுவனம் ஒன்று முறைகேடான முகாமைத்துவத்தால் வேதனத்தை செலுத்துவதற்கு தவறினால் அவ்வாறான நிறுவனத்துடனான காணி குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு இயலுமாகும் வகையில் சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் 3 கைதிகள் இன்று வியாழக்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அரசியலமைப்பின் 34வது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொது மன்னிப்பின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் 10 பெண் கைதிகள் உட்பட 278 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் சிறு குற்றங்கள் மற்றும் தண்டப்பணம் செலுத்தாமை போன்ற குற்றங்களுக்காக வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் KAS அபேரட்னம் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் குறித்த கைதிகளுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை விடுவித்துள்ளனர். திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள வட்டவன் பகுதியில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற கார் விபத்தில் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். நிதர்சன் ஆதித்யா வயது 6 எனும் சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் அச்சிறுமியின் சகோதரரான நிதர்சன் அதிரேஸ் வயது 4 எனும் சிறுவன் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஈச்சலம்பற்று போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள வட்டவன் பகுதியிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் 2 பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கையில் குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் கணவன் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
பரீட்சைக்குரிய விண்ணப்பங்கள் அடுத்த வாரம் முதல் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 27ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் திகதி வரையில் இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி நடவடிக்கை பாதிப்படைந்துள்ளது. இன்றைய தினம் வியாழக்கிழமை வீசி வரும் கடும் காற்று காரணமாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துள்ளனர். குறிப்பாக தாழ்வுபாடு, சவுத்பார், பேசாலை, பள்ளிமுனை ஆகிய கிராம மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையை தவிர்த்துள்ளனர். வீசி வரும் அதிக காற்று காரணமாக கடல் அலைகளும் அதிகம் காணப்படுவதனால் மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வள்ளங்கள், வலைகள் உட்பட உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியுள்ளனர். அதே நேரம் காற்றின் வேகம் காரணமாக கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் மீனவர் வாடிகளும் சேதமாகியுள்ளன. நேற்று தொழிலுக்கு போனோம், நேற்று போய் புயலுக்கு மாட்டி வந்துட்டோம். இனி இதே போகிற புயலுக்கு தொழிலுக்கு போய் வேலை இல்லை. நாங்கள் சரியான புயலாக இருக்குது. இப்போ சாமானெல்லாம் கடலோட போயிட்டு எல்லாம் போயிட்டு வரவாசி சாமானை போடுறோம். இப்போ வாடியெல்லாம் பழங்க வச்சுட்டு இப்போ நாங்கள் வேறு தொழில் தான் பார்க்கணும். இப்போ இது காற்று முடியங்காட்டு. திருகோணமலை சேருவில ரஜ மகாவிகாரையில் இன்று வியாழக்கிழமை வெசாக் பண்டிகை கொண்டாட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை சேருவில ரஜமக விகாரையில் இன்று வியாழக்கிழமை வெசாக் பண்டிகை கொண்டாட்டம் இடம்பெற்றது. இதன்போது குளிர்பானம், மதிய உணவு போன்ற தன்சல்கள் பொதுமக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அத்தோடு வெசாக் கூடுகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதிகளவான பொதுமக்கள் இங்கு வருகை தந்திருந்தனர். அத்தோடு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சேருவில ரஜமக விகாரைக்கு வருகை தந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த 3 நாட்களில் 36,900 மின்சார செயலிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 3 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. மின்சார செயலிழப்புகள் மற்றும் மின்சாரத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்காக மேலதிக பயனாளர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சட்டவிரோத தையிட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் இன்றைய தினம் வியாழக்கிழமை மீண்டும் ஆரம்பமானது. இன்றைய தினம் ஆரம்பமான இந்த போராட்டமானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்தும் நடைபெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இமத்துவ, ராசகல, மாதம்பே மற்றும் நாத்தாண்டி ஆகிய பிரதேசங்களிலிருந்து இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரதென்னகோன் தெரிவித்துள்ளார். மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களில் உள்ள 67,591 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் சல்லிக்கடல் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 2 காணவில்லை என குறித்த மீனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 20ஆம் திகதி சல்லி பிரதேசத்தில் இருந்து காலை 10 மணியளவில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் 2 மாயமாகியுள்ளனர். வட்டாரம் 2 சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த குட்டிராசா சசிகுமார் வயது 45, முருகையா சுஜந்தன் வயது 22 என்பவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரையிலும் கிடைக்கப்பெறவில்லை என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த மீனவர்களை தேடி சல்லி பிரதேச மீனவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் சென்றுள்ள நிலையில் இது தொடர்பில் கடற்படைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மர்ம நபர் ஒருவரினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னையின் புரசைவாக்கத்தில் உள்ள NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அலுவலகத்திற்கு தொலைபேசியில் பேசிய மர்ம நபர் இந்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்திற்காக வாகன பேரணியில் வரும்போது அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக குறித்த மர்ம நபர் தொலைபேசி அழைப்பினூடாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனில் ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் ரிஷி சுனக் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வருகின்றார். இவரது பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் நிறைவடைகின்றது. இந்நிலையில் நேற்று புதன்கிழமை பிரிட்டனில் அமைச்சரவை கூடியது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் ரிஷி சுனக் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளார். இதற்கு அந்நாட்டின் எதிர்க்கட்சியும் எப்போது வேண்டுமானாலும் தேர்தலை சந்திக்க தயார் என தெரிவித்துள்ளது. சமீபத்தில் பிரிட்டனில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூர் தேர்தல்களில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது. அத்துடன் பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமர் ரிஷி சுனக் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். IPL தொடரிலிருந்து ஓய்வு பெறுவதாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரரான தினேஷ் கார்த்திக் அறிவித்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான வெளியேற்றல் போட்டியில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவர் தனது ஓய்வினை அறிவித்துள்ளார். இதுவரையில் 257 IPL போட்டிகளில் விளையாடியுள்ள தினேஷ் கார்த்திக் 55 அரைச்சதங்கள் உட்பட 4842 ஓட்டங்களை பெற்றுள்ளார். அத்துடன் இவர் விக்கெட் காப்பாளராக செயற்பட்ட காலத்தில் 145 பிடியெடுப்புகளை நிகழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.